6 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இடம் வாங்கிடலாம். 5 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும், இங்க ஒரு வீடே வாங்கிடலாம். 50ல இருந்து 60,000 ரூபாய் ரெண்டல் இன்கம் மாசம் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% லோனு, வீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன். இதோ தெரியுதுல ப்ரோ அப்பார்ட்மெண்ட். இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர்லயே நம்மளோட சைட் இருக்கு. சிறுசேரி சிப்காட், அது போக ஒன் ஹப்ங்கிற ஐடி பார்க்கும் ரொம்ப நியரஸ்டா தான் இருக்கு. 10 to 15 மினிட்ஸ்ல கேளம்பாக்கம், திருப்பூர் ஒரு டவுன் மாதிரியான பிளேஸ் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. திருப்பூர் முருகன் கோயிலுமே 1.5 கிலோமீட்டர் கண்டிப்பா ஒண்டர்லாம். அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. மகாபலிபுரமும் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல அக்சஸ் பண்ணிடும். இந்த ஏரியால மார்க்கெட் விலையோட கம்மியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலவாக்கம்ல இருக்கிற ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் LLP அவங்களோட SK பிளாசம் அப்படின்ற இந்த சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ அங்க தெரியுது பாருங்க ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 இருந்து 70 லட்சம் ரூபாய் ஆகும். ஓகேங்களா? அப்படியே நீங்க இந்த சைட்ல நீங்க ஒரு இடம் வாங்கி தனி வீடு வித் கார் பார்க்கிங்கோட நீங்க இங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 46 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், ஒரு வீடு வந்து உங்களுக்கு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். 31 லட்சம் ரூபாயில இருந்து இடமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% லோனு, வீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன். 6 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இடம் வாங்கிடலாம். 5 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும், இங்க ஒரு வீடே வாங்கிடலாம். அந்த அபார்ட்மெண்ட் நான் காட்டினேன் பாத்தீங்களா, அங்க வந்து மாச வாடகையே வந்து 20,000 ரூபாங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி இடத்துல வீடை கட்டி ஒரு அந்த வீட்டை வந்து நீங்க வாடகைக்கு விட்டீங்கனாலே மாசம் ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் வரும். அது மேல இன்னொரு ஃப்ளோர் நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 40,000 ரூபாங்க. அப்ப மாசம் ஒரு 20,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு சைட்டு தான் இது. இந்த ரெண்டல் இன்கம் வச்சு நீங்க உங்களோட பேங்க் இஎம்ஐயுமே நீங்க கட்டிக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட்டு தான் இது. வாங்க உள்ள போயிட்டு இந்த சைட்டை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் LLP அவங்களோட SK பிளாசம் சைட்டுக்குள்ளதாங்க நம்ம இருக்கிறோம். சோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்டாஃப் நம்ம கூட இருக்காங்க. சோ அவர்கிட்ட இந்த சைட்டை பத்தி நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, உங்க நேம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. என் நேம் சதீஷ்குமார். நான் வந்து ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷம் கம்பெனி, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப கரண்ட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா போத் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் வந்து பிளாட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். போத் ஹவுசிங், அபார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொரட்டூர், முடிச்சூர் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸே பாத்தீங்கன்னா 5-6 இருக்கு. எந்தெந்த லொகேஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரை எல்லாமே. இப்ப சொல்ல போனா ஹார்ட் சிட்டியான மேடவாக்கத்துல கூட இருக்கு நம்மள்ட்ட. நமக்கு லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மதுராந்தகம்ல கூட இருக்கு. மிடில் பட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர்ல, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மறைமலை நகர், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இருக்கு. இப்ப நம்ம நிக்கிற சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? இந்த சைட்டோட பேர் என்ன? இப்ப நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திருப்போரூருக்கு பக்கத்துல தான் ப்ரோ நம்ம இருக்கோம். OMR ஆன் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கோம் நம்ம. இது வந்து காலவாக்கம்ங்கிற இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா SK பிளாசம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப எல்லா வகையான பட்ஜெட்லயுமே நம்ம கிட்ட இடம் இருக்கு. இப்ப இது வந்து எந்த கேட்டகரியில வரும்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியன்ட்ல தான் வரும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரை அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து ரொம்ப பக்கத்துல, அதாவது OMR ஆன் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல நம்ம. ஆன் ரோட்னா இப்ப எவ்வளவு தூரத்துல ஆன் ரோடு இருக்கு? ஒரு 1 கிலோமீட்டர்ல தான். 1 கிலோமீட்டர்ல. அந்த ரோடு எதை கனெக்ட் பண்ணுது? அது இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகாபலிபுரமையும் டைடல் பார்க்கையும் கனெக்ட் பண்ற ரோடு. நம்ம மத்திய கைலாஸ் டைடல் பார்க்ல இருந்து மகாபலிபுரம் போற அந்த OMR ஆன் ரோட்ல இருந்து நம்ம 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கும். இதோ தெரியுதுல ஒரு அபார்ட்மெண்ட், அதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருக்கு ரோடு. அந்த அபார்ட்மெண்ட் தான் OMR ரோடு. அதுதான் ரோடு. அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல எட்டி பாக்குற தூரத்துல தான் நம்ம இருக்கோம். இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர்லயே நம்மளோட சைட் இருக்கு. காலவாக்கம்ல ஏன் ப்ரோ இடம் வாங்கணும்? இப்ப காலவாக்கம்னு பாத்தீங்கன்னா நம்ம OMRங்கிறது வந்து இப்ப வளர்ந்து வர்ற ஒரு ஹாட் ஸ்பாட்டான பிளேசஸ்ல ஒண்ணு. அதுல நம்ம வந்து இருக்கிறது ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஒரு இடம்.
தான். ஓகே. இந்த ஓஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜங்ஷன் வரும். ஒன்னு கேளம்பாக்கம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹாட்டான ஒரு ஜங்ஷன்னா இதுதான். ஓகே. இந்த மாதிரி 3 ஜங்ஷன்ல இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் நம்ம வந்து லொகேட் ஆயிருக்கோம். ஓகே. இந்த ஓஎம்ஆர் இந்த ரோட்ல இருக்கிற ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஆமா. இப்ப அந்த ஜங்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியே வருது. நம்ம அந்த ஜங்ஷன்ல இருந்து போனோம்னா கோவளம் வந்து கனெக்ட் பண்ணிட முடியும். வேற என்ன காரணங்களுக்காக இங்க இடம் வாங்கலாம்? இன்னும் பாத்தீங்கன்னா ஐடி பார்க் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் இங்கதான் வந்து நிறைய வந்து அகாமடேட் பண்ணி இருக்காங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா சிறுசேரி சிப்காட் இப்ப சென்னையிலேயே பெரிய ஒரு ஐடி பார்க்கா இருக்கிறது வந்து சிறுசேரி சிப்காட். அது போக ஒன் ஹப்ங்கிற ஐடி பார்க்கும் ரொம்ப நியரஸ்டா தான் இருக்குது. ஓகே. இது போக ஜாப்பனீஸ் கன்சோர்டியம் ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து இன்னும் பக்கத்துல தான் இருக்கு. இப்ப இந்த சிறுசேரி சிப்காட், ஒன் ஹப், ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு அகாமடேட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா தான் நம்மளோட சைட் இந்த சைட். ஓகே. இத வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாமா இல்ல உடனே இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக வாங்கலாமா? இது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ரெசிடென்சியலுக்கு பெஸ்டான ஸ்பாட் தான். ஏன்னா பக்கத்துல நீ பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து நியராவே இருக்கு. எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல கேளம்பாக்கம்லயே நீங்க எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருப்பூர் ஒரு டவுன் மாதிரியான பிளேஸ் தான். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அப்ப பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா திருப்பூர் முருகன் கோயிலுமே 1.5 கிலோமீட்டர். கண்டிப்பா 1.5 கிலோமீட்டர். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள்னா திருப்பூர் முருகன் டெம்பிள் வந்து சொல்லுவாங்க. அது இங்க இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாலே அங்க இருந்து நீங்க ஈஸியா போய்க்கலாம், எல்லாத்துக்குமே போய்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டியும் இருக்கு. அங்க வந்து 3-வே கனெக்டிவிட்டி இருக்கு. அவ்வளோ ஒரு மெயின் ஜங்ஷனுக்கு பக்கத்துல தான் நம்ம இடம் இருக்கு. ஆமா. இப்ப நீங்க திருப்பூர் ஜங்ஷன்ல போயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணலாம். இல்ல கேளம்பாக்கம்ல போனாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி. கேளம்பாக்கத்துல இன்னைக்கு இடம் வாங்க போனதுனாலே ஒரு ரேட் இருக்கும்ல. கண்டிப்பா. அங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. அதுல இருந்து ரொம்ப பக்கத்துல ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் பண்ணி வந்தா நம்ம இதை வந்து இந்த சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெசிடென்சியலுக்கு நல்ல ஒரு ஏத்த இடம் அப்படின்றதுனால நான் கேட்கிறேன். என்னன்னா இப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க ஃபியூச்சர்ல ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி சரௌண்டிங்ல அதெல்லாம் இருக்கான்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி VIS ஸ்கூல் இருக்கு, முரே ரபீந்திரா ஸ்கூல் இருக்குது, PSBB ஸ்கூல் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சுசில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் DAV SMK ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம அடுத்த ஒரு ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு 400 மீட்டர்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து அமிர்த வித்யாலயம் வந்து பெரிய ஸ்கூலா வந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாமே பக்கத்திலேயே இருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு எல்லாம். ஓகே. காலேஜஸ் பாத்தீங்கன்னா SMK ஃபோம்ரா இருக்கு, செக்னாட் மெடிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட காலேஜ் இருக்கு, SSN இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நியர்பைல. ஓகே. SSN காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம சைட்டே இருக்கு. ஹாஸ்பிடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சரௌண்டிங்ல என்னென்னலாம் ப்ரோ இருக்கு? இப்ப ஹாஸ்பிடல்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு ப்ரோ. குறிப்பிட்டு சொல்லணும்னா செட்டிநாடு ஹெல்த் சிட்டி ஒரு பெரிய ஹாஸ்பிடல் வந்து நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைல தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அக்சசிபிள்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா திருப்பூர், அங்க பாத்தீங்கன்னா 24/7 ஹாஸ்பிடல்ல இருந்து சின்ன கிளினிக்ஸ் வர எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா கேளம்பாக்கம் இருக்கு. இல்லாத ஹாஸ்பிடல்ஸே கிடையாது. நிறைய ஹாஸ்பிடல்ஸ் அங்க இருக்கு. அங்கே எல்லா கிளினிக்ஸ்ல இருந்து 24/7 ஹாஸ்பிடல், மல்டி ஸ்பெஷாலிட்டி வர எல்லாமே இருக்கு. அது எவ்வளவு தூரம் இங்க இருந்து? அது இங்க இருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். அவ்வளவுதான். வேற என்ன பெரிய டெவலப்மெண்ட் இங்க இருக்கு? இங்க அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு ஆகும்? இங்க இடம் வாங்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இடம் வாங்குறாங்க, இது நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறவங்க வந்து அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு ஆகும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கா? நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு நான் சொல்றது வந்து CPRR ரோட் மெயின். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய ரோடு, ஒரு 10-வே லைன், ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு 10-வே லைன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து 133 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு போகுது. இந்த ரோடு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகாபலிபுரம் பூஞ்சேரி ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி எண்ணூர் போர்ட் வர போய் முடியும். வேற என்ன டெவலப்மெண்ட்ஸ் இல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன இருக்குங்க பக்கத்துல? இப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஹாட் டாபிக் எல்லா இதுலயும் போறது பாத்தீங்கன்னா ஒண்டர்லா வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப வந்துருச்சு. அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அதே போல நமக்கு வந்து மகாபலிபுரமும் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அப்படிங்கும் போது அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பிளஸ் வந்து வேர்ல்டு டூரிசம் சென்டர்னால நமக்கு இன்னும் வந்து இந்த இது வந்து நல்ல இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பாட்டாவும் இருக்கும். இப்ப சைட்டுக்குள்ள நம்ம என்ன வசதிகள் கொடுத்துருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருக்கோம், என்னென்ன சைஸ்ல இருக்கு, என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 28 பிளாட்ஸ் இருக்குது. ஓகே. எல்லாமே 800ல இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில. ஓகே. 800ல இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில எல்லாரும் அஃபோர்ட் பண்ணிக்கக்கூடிய ரேஞ்சில தான் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள என்ன வசதிகள், வேற என்ன வசதிகள்? உள்ள பாத்தீங்கன்னா 24 ஃபீட் வைட் பிளாக் டாப் ரோடு வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. பிளஸ் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சுத்தி வந்து காம்பவுண்ட் வால் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம பண்ணிருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் ரெயின் வாட்டர் போறதுக்கான வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டபிள் கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கும். இதெல்லாம் போக இன்னும் முக்கிய அம்சமா இபி லைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது எவ்வளவு அமௌண்ட் இருந்தா இங்க ஒரு இடம் வாங்கலாம், எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தா இங்க ஒரு வீடு வாங்கலாம். இப்போ ஒரு 31 லட்சம் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா இங்க ஒரு இடம் வாங்கிடலாம், கடை வாங்கிடலாம். வீடா இருந்தா உங்களுக்கு ஒரு 46 லட்சம் ஆகும். 2 BHK. இப்ப எல்லாராலையும் வந்துட்டு ஃபுல் கேஷ் கொடுத்து இடமோ வீடோ வாங்க முடியுமா அப்படின்றது டவுட் தான் இல்லையா? இப்ப இடம் வாங்கணும் அப்படின்னா மினிமம் இனிஷியல் அமௌண்ட் இவ்வளவு வச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னா எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட் கட்டினா இங்க இடம் வாங்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் போலாம்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் லோனுங்கிறது பாத்தீங்கன்னா 80% வந்து நம்ம பேங்க் லோன் கொடுத்துட்டு இருக்கோம். பேங்க் லோன் எதுக்கு? இடத்துக்கு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் வச்சிருந்தீங்கனாலே இங்க ஒரு இடம். இப்ப வீடுனா நம்ம வந்து 90% பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். அப்ப 46 லட்சத்துக்கு வந்து 10% அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சத்துல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலே நம்ம வந்து இங்க ஒரு வீடுக்கு வந்து வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா, இது நல்லா இருக்கே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப அங்க அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒரு வீடு வாங்கணும்னா இன்னைக்கு எவ்வளவு ரேட் போகுவாங்க? இப்ப பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70 லட்சம் ரூபாய் கிட்ட. 70 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 லட்சம் ரூபாய் வருது. ஓகே. ஆனா நம்ம வந்து இடத்தோட சேர்த்து தனி வீடு எவ்வளவு கொடுக்குறோம்? வெறும் 46 லட்சம் ரூபாய். இப்ப அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்க வாடகைக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வாடகை எவ்வளவு வருது? ஒரு 20,000ல இருந்து 22,000 வரும் வாடகை. ஓகே. அப்போ பரவாயில்லையே, இங்க இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை விட்டாலே போதும் போலயே. கண்டிப்பா. இப்ப இங்க ஒரு இடம் வாங்கி G+2 வீடு கட்டி விட்டா கூட 50ல இருந்து 60,000 ரூபாய் ரெண்டல் இன்கம் மாசம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே. நாளைக்கு இங்க இடம் வாங்கி ஒரு வீடை கட்டி வாடகை விட்டாலே போதும், நம்ம அந்த வாடகை காசை வச்சு இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ சொல்லுங்க ப்ரோ, இவர எல்லாத்தையும் பேசிட்டோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன வருதுங்க அது சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோ தெரியுது அபார்ட்மெண்ட். ஆமா. அதுக்கு பக்கத்துல எல்லாம் நமக்கு சைட் இருக்கு, மத்த நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க எவ்வளவு குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய். நம்மளும் அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் இருக்கோம், கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருக்கோம். இப்ப நம்ம எவ்வளவு கொடுப்போம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவு சொன்னீங்க? 4,500. நம்ம ஒரு என்ன ஒரு 4,200 இல்ல 4,000 இல்ல அதுவும் இல்ல. அப்ப எவ்வளவு? வெறும் 3,850 ரூபாய் கொடுத்துருக்கோம். 3,850 ரூபாய். அடேங்க அப்பா. இந்த ஏரியால மார்க்கெட் விலையோட கம்மியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. யாருமே தர முடியாத அளவுல 500ல இருந்து 600 ரூபாய் கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பாக்குறவங்களுக்கு என்னடா அது இவ்வளவு வசதிகள் இருக்கு, இந்த இடத்தை இப்படி இவ்வளவு. இன்னொன்னு வந்து செரின் காம் கம்போஸ்ட் என்விரான்மெண்ட், இன்னும் லேக் வியூன்னு சொல்லலாம். சொல்ல போனா லேக் வியூ. இப்ப வந்து நிறைய பேர் லைக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு சூழலை, அதுக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா லேக் வியூல தான் நம்ம வந்து பாட்டம் அமைஞ்சிருக்கு. சோ நம்ம சைட்டை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, பிரைஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றாங்கன்னா உங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே ப்ரோ. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.